Hi friends, I am Martin. Word of the day is luster. The word luster is a noun. இந்த luster அப்படிங்கிற இந்த வார்த்தையை ரெண்டு அர்த்தத்தில் பயன்படுத்தலாம். முதலாவதாக it means the brightness that a shiny surface has அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பளபளப்பான மேற்பரப்பு கொண்டிருக்கும் பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக ஒரு பொருளானது புதுசாக வாங்கின பொழுது, புதுசாக இருக்கும் பொழுது ஒளியை பிரதிபலித்து பிரகாசமாக பளபளப்பாக இருக்கும். அது எல்லாருடைய கண்களையும் கவரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக தங்கம், வெள்ளி போன்ற உயர்தர பொருட்கள் பளபளப்பு அதிகம் கொண்டதாக இருக்கிறது. எனவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழில் பளபளப்பு அப்படிங்கிற இடத்துல இந்த லஸ்டர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இந்த அர்த்தத்தில் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். He polished the wooden chair to restore its luster அப்படின்னு சொல்லலாம். அதாவது மர நாற்காலியின் பளபளப்பை மீட்டெடுக்க அவர் அதை மெருகூட்டினார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மேலும் இந்த லஸ்டர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை இரண்டாவதாக வெரி ஸ்பெஷல் அட்ராக்டிவ் குவாலிட்டி தட் பீப்புள் அட்மயர் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தலாம். அதாவது மக்கள் போற்றும் ஒரு சிறப்பான கவர்ச்சிகரமான தரம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது ஒரு விஷயம் ஒரு மனிதனின் ஆளுமைக்கோ அல்லது ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு இடத்திற்கோ அதனுடைய தரத்தை உயர்த்துவதாக அல்லது அதனுடைய சிறப்பை உயர்த்துவதாக அமையும் போதுல அந்த இடத்துலையும் இந்த லஸ்டர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ இந்த அர்த்தத்தில் நம்ம தமிழில் பொலிவு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். அந்த இடத்துல இந்த லஸ்டருங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இதை வச்சு சென்டென்சஸ் சொல்கிறேன். His English language adds luster to his personality அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவரது ஆங்கில மொழி அவரது ஆளுமைக்கு பொலிவை சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன். மெட்ரோ ட்ரெயின் ஆட்ஸ் லஸ்டர் டு சென்னை அப்படின்னு சொல்லலாம். அதாவது மெட்ரோ ரயில் சென்னைக்கு பொலிவை சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். எனவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தமிழில் பளபளப்பு அல்லது பொலிவு அப்படிங்கிற இடத்துல இந்த லஸ்டர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இதை வச்சு சென்டென்சஸ் எழுதி பாருங்க. எழுதின சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர். Bye.